என் பையன் கூட குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கால, அவ பொண்ணு இல்ல, ஒரு திருநங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கேட்டதுதான். நீங்க கேட்டது ஒருவேளை உங்களுக்கு புரியலனா புரிய வைக்கிறதுக்கு இன்னும் 2-3 லட்சம் கூட கொடுக்க முடியும். எனக்கு புரியுதுங்க, முடிச்சறாங்க. ஏன் இப்போ என்னாச்சு? உள்ள என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்க. ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா தாய்ப்பாசம் கிடைக்கணும், ஒரு வீடு கிடைக்கணும், குடும்பம் கிடைக்கணும். அவன் வீட்டுல இருக்க போறதுல மாளிகையில இருக்க போறான். அப்புறம் நாங்க அவனுக்கு அவனோட உண்மையான அப்பா அம்மா விட அதிகமான பாசத்தை கொடுப்போம். பாருங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கிளம்பலாம். இங்க பாருங்க, உங்க முன்னாடி நான் என் மடி ஏந்தி என் குழந்தை வேணும்னு பிச்சை கேக்குறேன். நான் ஒரு திருநங்கைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக என்னோட அன்பு நிச்சயமா பொய் ஆகாது. நாங்க எங்க ஆதித்யாவை அன்பு கொட்டி வளர்ப்போம். அவனை ரொம்ப சந்தோஷமா பார்த்து போன உங்களுக்கு வாக்கு தரேன். ப்ளீஸ் என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. பாருங்க, நாங்க இந்த குழந்தைகளோட கார்டியன். அவங்களோட நன்மையை பார்க்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. சரி, நீங்க அவனை அன்பா பாத்துக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க குடும்பம் உங்களுக்கு துணையா இல்லையே. அப்புறம் இந்த குழந்தைய உங்களால சரியா வளர்க்க முடியும்னு என்ன கேரண்டி இருக்கு? டே முட்டா பயல, சும்மா இப்படி அப்படி சுத்துறத நிறுத்து. நடக்கிறதா நடக்கும், வீணா டென்ஷன் ஆகாத. என்னையும் டென்ஷன் பண்ணாத. எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். ஆனா மாமா, ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னு தான் தெரிஞ்சுக்கோங்களேன். என்னத்த? பொறுமையா இரு, அவரே ஃபோன் பண்ணுவாரு. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க குடும்பத்துல உள்ளவங்க மறுபடியும் அந்த குழந்தைய அனாதாசிரமத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? நாங்க ஏத்துப்போம் பொறுப்பை. நாங்க அந்த குழந்தையோட பொறுப்பை ஏத்துக்கிறோம். ஆனா எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பமும் ஒண்ணுதான், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒண்ணுதான். அனாதைகளை விடப்பட்ட திருநங்கைகளை விட அனாதை குழந்தைய யாரால புரிஞ்சுக்க முடியும்? இப்ப நான் என்னன்னு சொல்றது, நீங்க எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. அப்புறம் நாங்க ஒரு குழந்தைய திருநங்கை கையில ஒப்படைக்க முடியாது. உங்க கையில ஒப்படைக்கிறத விட எங்க குழந்தை எங்க கூடவே இருந்து இந்த அனாதை ஆசிரமத்துல அனாதையே வளரலாம். நீங்களா சாதாரணமா பேசினா கேட்க மாட்டீங்களா? முன்ன ரொம்ப சரியா சொன்னீங்க. எங்களால தாயாக முடியாது, ஆனா ஒரு தாய் மாதிரி குழந்தைய நல்லா குழந்தைய கண்டிப்போட வளர்க்க முடியும். நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நாங்க உங்களுக்கு குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். ஒருவேளை அப்படி நடந்துடுச்சுன்னா அப்ப நீங்களே வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. உனக்கெல்லாம் சாதாரணமா பேசினா புரியாதுல்ல? நாலு அரபாகனா புரியுமா? விடுங்க சார், சொன்னா கையோட சார், விடுங்க சார், சொன்னா கேளுங்க சார். சார், எடுத்துட்டு போங்கயா. ஒழுங்கா எல்லாம் போங்க. அருண், வாங்க. நாங்க உங்க மகனையும் உங்களோட திருநங்க மருமகளையும் இங்க இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிட்டோம். அப்புறம் நீங்களும் நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுக்கீங்க. நான் காசு வாங்க வீட்டுக்கு வரவா இல்ல நீங்களே அனுப்பி வைக்கிறீங்களா? நானே உங்களுக்கு காசு அனுப்பி வைக்கிறேன். நன்றிங்க. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, வீட்ல எதுவும் நடக்கல. யாரும் எதுவும் பார்க்கல, எதுவும் கேட்கல. சரி அத்தை.
நான் என்ன நினைச்சேன்னா என் மாமா ஒரு கம்சன், ஆனா அவர் கம்சன் இல்ல. பாட்டி தான் ரொம்ப மோசமானவங்க. நான் மாமா கிட்ட சொல்ல போறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் பாட்டி மட்டும்தான்னு. என்ன விடு என்ன விடு இல்ல அவர் விடுங்க. தள்ளுங்க. ஐயோ, கேளுங்க. ஏய். நில்லுங்க. ஏய் ஐயோ, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏய், கதவை தர. அருண் வாங்க போலாம். கதவை தர. நான் குழந்தை இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். கதவை தர. சார் இங்க பாருங்க. ப்ளீஸ் சார், எங்களை ஒரே ஒரு உங்க தடவை. டிராமா நிறுத்துங்க. மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க. வாயால பேசினா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உடனே இங்க மீடியாவை கூப்பிட போறேன். உங்களால முடிஞ்ச நீங்க பாத்துக்கங்க. உனக்கு தைரியம் இருந்தா மீடியாவை கூப்பிட்டு பாரு. உன்னை பார்த்து பயப்படுற ஆளா நான் இல்ல. கூப்பிடு. சரி, 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பி போகலன்னா அப்புறம் உங்களை நீங்க எல்லாரும் மீடியாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அருண், இது அவங்களோட சதி. இந்த மாதிரி நீங்க பண்ணா ஊருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இல்ல, நான் எங்கேயே வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் என்னோட குழந்தை இல்லாம வர மாட்டேங்க. மீடியாவை கூப்பிடுறாங்கல்ல, கூப்பிட்டோம். மீடியா என்ன பண்ண போகுதுன்னு பாக்குறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீடியா வந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அருண், சௌமியாக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். உங்களோட காதலை அவமானப்படுத்துவாங்க. தேவையில்லாம உங்க குடும்பத்தையும் இழுத்து பேசிடுவாங்க. நாம இங்க இருந்து போயிடலாம். சௌமியா உங்க சொல்றது சரிதான். நம்ம இங்க இருந்து போறது நல்லது. இல்ல அருண், நான் எங்கேயும் வர மாட்டேன். நம்ம ஆதித்யா இங்கேதான் இருக்கான். நான் அவனை விட்டு எப்படி வருவேன்? இவங்க இங்க இருக்கலாம், ஆனா நாம இல்ல. நாம எல்லாரும் கிளம்பலாம். நீங்க சௌமியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, பாத்துக்கிறேன். சௌமியா ஒரு வேலை பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கேளுங்க. நீங்க போங்க. சௌமியா இங்க இருந்து வரமாட்டா. எனக்கு அவளை பத்தி தெரியும். அவளை இங்க தனியா விட்டுட்டு வரணும்னு எனக்கு தோணல. முதல்ல போங்க, நான் அப்புறமா வரேன். சரி பாட்டி, வேற ஏதாவது இருந்தா சொல்றேன். சரிப்பா. எவ்வளவு மோசமானவங்க. இப்ப என்ன ஆகும்? அக்காவுக்கு அவங்க குழந்தை எப்படி கிடைக்கும்? அம்மாடி, நீ அருண் கிட்ட இன்னும் விவாகரத்து வாங்கலையே. அப்படின்னா ஒண்ணு செய். அருண் போன மாதிரியே நீயும் அந்த அனாதாசிரமத்துக்கு போ. அவங்க கிட்ட போய் நீ அருணோட செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லு. அதனால சௌமியாவோட குழந்தை அவளுக்கு திரும்பி கிடைச்சு.